ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லா சாப்பிடுங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாம்பே சட்னி. காலங்காத்தால் இட்லிக்கு என்ன சட்னி செய்கிறதுனே மண்டை குழம்புற நேரத்தில் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், யூஸ்வலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பே சட்னிக்கு தேவையான பொருட்கள்: நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டை உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதே போல் இஞ்சியை தோல் சீவி நல்லா தட்டி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. உளுந்து கருகக்கூடாது, ரொம்பவும் வறுபடக்கூடாது, பொன்னிறமாக வறுபடட்டும். வறுபட்டதும் நம்ம முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்த உடனே வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயமும் போட்டு ஒரு வதக்குங்க. இப்போது தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். இங்கே எந்த இன்க்ரீடியண்ட்டுமே ஓவராக கலர் மாறக்கூடாது. அப்படி கலர் மாறினா சட்னி கலரும் வேறு மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இப்போது நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கலருக்காக நான் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம், சட்னி கலர் டார்க் ஆகிடும். இது வந்து ஒரு இளம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கடைசியாக கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதங்கணும். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்குள்ள நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டியோடு இருந்ததுன்னா சட்னியோட டெக்ஸ்சர் நல்லா வராது. ஸோ அதனால் கடலை மாவு தண்ணியில் நீர்க்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி மற்ற பொருள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஒரு 5-6 நிமிஷத்தில் கொதிச்சிடும். சப்போஸ் காலையில் அவசரமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டைமுக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் கையில் ரெடியாக இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்க்கணும். பாருங்கள், இதை ஊற்றின உடனே கலந்து விடுங்க, இல்லைன்னா கடலை மாவு கெட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு செய்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கலாம். அப்போது தண்ணி ஊற்றுறது, இப்போ இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுறத திட்டமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இட்லி தோசைக்கு தான் செய்கிறேன் அப்படின்னா நான் இப்போ நிறைய தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இப்போ நான் இட்லிக்காக தான் இது செய்கிறேன். நான் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா கடலை மாவு கொதிக்க எப்படியும் கெட்டிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
நீங்கள் எதுக்கான சைட் டிஷ்ஷாக செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பூரி சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றியும் நல்லா கொதித்து வந்தோடனே கொஞ்சம் இறுகுது பாருங்கள். பச்சை வாசனை போகணும். கடலை மாவோட பச்சை வாசனை போனால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு 6 இல்லை 8 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த கடலை மாவால் வர கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது வீடே கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.